வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் அகத்தியா படம் வருகிற 31ஆம் தேதி உலகம் முழுவதும் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. அதுக்காக ஒரு கேம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த படத்தில் அருமை சகோதரர் ஜீவா, ராஷி கண்ணா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ராஷி கண்ணா வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. And being a part of this amazing team with Bhavijay sir, Jiva bro, Arjun sir, Rashi Khanna ma'am, I had a wonderful time. So இந்த குதூகலமான மகிழ்ச்சியான நேரத்துல எங்களுடைய அகத்தியா திரைப்படத்தை பற்றிய சில பதிவுகளை இந்த நேரத்துல உங்க எல்லா முன்னாலேயும் காண்பிப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த பொங்கல் திருவிழாவை ஒட்டி வருகிற ஜனவரி 31ஆம் தேதி அகத்தியா திரைப்படம் உலகமெங்கிலும் 3 மொழிகளில் வெளியாகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுப்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பினை அமைத்து கொடுத்த இந்த வேர் சாம்ராஜ்யத்தினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய டாக்டர் ஐஸ்வரி கே கணேசையா அவர்களுக்கு எங்களுடைய எல்லாரது சார்பிலும் மரியாதையான அன்பான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்க எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறதுதான் 31ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கோலாகல திருவிழாவாக அத்தனை திரையரங்கிலும் நீங்க மாற்றி தருவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விழாவை தொடர்கிறோம். மீண்டும் ஒரு மிகப்பெரிய விழாவில் சந்திப்போம். நன்றி நன்றி வணக்கம். I'm so happy to be here, and Iniki, a very special film is releasing on 31st of January. Please watch it with your friends and family. Ganesh sir, thank you so much for calling us. Bhavijay sir, Jiva, thank you so much, and lots and lots of love to you. Thank you for your energy, thank you for your love. That's what keeps us going and watch our film in theaters. Thank you, lots of love. எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர். வேல்ஸ் ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை, நாங்கள் அடிக்கடி வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது எங்களோட கேமை லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுத்துருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நன்றியை வந்து வேல்ஸ் நிறுவனத்து தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் கிட்ட தான் இருந்தது. பட் இந்த படத்தை வந்து பியூட்டிஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி இன்னும் 10-100 ஆக்கின ப்ரொடியூசர் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹோல் டீமை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காரு. ஸோ மேலும் இன்னும் நிறைய படங்கள், மேலும் அவங்களை இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம பாவிஜய் சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம், எனக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். நானும் வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருந்து இந்த படத்துக்கு வந்து கூட வேலை செஞ்சுருக்கிறேன். ஸோ பாவிஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு படைப்பு கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து எல்லாரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டை உருவாக்கியிருக்காரு. லைக் அர்ஜுன் சார் ஆகட்டும், ராஷி கண்ணா ஆகட்டும், யோகி பாபு ஆகட்டும், பல பேரை வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலமா ஒன்னா சேர்த்திருக்காரு. அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. பட் இதுல வந்து ஒரு உன்னதமான ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. நல்ல கிரவுண்ட், அதாவது ஒரு சன் ஆஃப் சாயில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. பட் அதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி லைக் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் எஸ், ஃபார் ஷோர் நீங்க படத்துல போய் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு பாவிஜய் சாருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு, இப்போ நீங்க பாத்தீங்களா கேம், அதை விட ஒரு 100 இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை கொஞ்சம் ஈரான்ல இருந்து கொஞ்சம் இந்த அவெஞ்சர்ஸ் படத்துக்குலாம் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து இந்த படத்துக்காக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் அது சொல்றதுக்கு. பட் உண்மை இதுதான். அந்த இப்படி ஒன்று பண்ணாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அந்த ஸ்பெஷலான அந்த கிராஃபிக் சீக்வன்ஸுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 மினிட்ஸ் அந்த சீக்வன்ஸ் வந்து பண்றதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நிச்சயமா இந்த தியேட்டர்ல வந்து ஒரு நெவர் சீன் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வேல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் எங்களோட படங்கள், அதாவது இந்த குவார்டர் சொல்லுன்னு சொல்றது, ஒவ்வொரு பொண்ணு ஃபீலிங் சொல்றது, இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் மேலும் உங்களை வந்து இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணணும். ஸோ நிச்சயமா இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அது. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா குடும்பத்தோட போய் பாருங்க. அண்ட் இந்த ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட டிஓபி டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி தீபக், அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. லைக் என்னோட ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. சிவா மனசுல சக்தி, கத்தூரி தமிழ், அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியம் ராம் என்னோட பிகெஸ்ட் பிரேக் அந்த படம் சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்ததுக்கு வந்து யுவன் வந்து ரொம்ப உண்மையிலேயே அந்த நிறைய ஒரு அம்மா சாங் கூட இருக்குது. எப்படி ராம்ல ஒரு அம்மா சாங் இருக்கும், இதே மாதிரி அம்மாவை வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு சாங் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஸோ நிச்சயமா அது வந்து படத்தில் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. பாரதி சார், எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 22 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேலத்தில் இருக்கிற சோனா டெக்னாலஜி காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி அமையும் நமக்கு எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்து என்ன சொல்றது இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தேன். ஸோ எஸ், இட்ஸ் அ ஜேர்னி. இந்த ஜேர்னியில் வந்து இந்த படம் என்னோட கெரியர்ல ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot and தேங்க்ஸ் ராஷி. தேங்க்ஸ் ஃபார் பீங் பேஷண்ட். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நீங்க வேற மாதிரி இருக்கிறீங்க இந்த படத்துல, இப்போ வேற மாதிரி இருக்கிறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்க வேல்ஸ் நிறுவனத்துக்கும் இங்க ஒர்க் பண்ற, அதாவது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒவ்வொரு வாட்டியும் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோஸ் நடத்துறதுலையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கும் அதுக்கு இருக்கிற லைக் இங்க இருக்கிற குழுவினரும் சரி, இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி, you're putting everybody together and also எங்களுக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க்யூ. ஸோ வேல்ஸ் நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.